செய்தியை பார்த்து வருகிறோம். நானும் டெல்லிக்கு போனேன், நானும் தலைவர்தான் என்று புலம்பிக் கொண்டிருக்கிறார் என இபிஎஸ் முதலமைச்சரை கடுமையாக விமர்சனம் செய்திருக்கிறார். இது தொடர்பான விவரங்களுடன் செய்தியாளர் சுபாஷ் பிரபு இணைந்திருக்கிறார். சுபாஷ் பிரபு, எதிர்க்கட்சித் தலைவர் என்ன குறிப்பிட்டிருக்கிறார்? மீண்டும் முதலமைச்சரை டாக் செய்து நானும் டெல்லிக்கு போனேன், நானும் தலைவர் தான் என்று இத்தோடு 5 முறை புலம்பி தள்ளிவிட்டார் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலினை டாக் செய்திருக்கிறார். 3 ஆண்டுகள் நித்தி ஆயோக் கூட்டத்தை புறக்கணிக்கிறோம் என வீடியோ நாடகம் நடத்திவிட்டு இப்போது மட்டும் சென்றது ஏன் அவர் மீண்டும் எழுப்பியிருக்கிறார். தமிழ்நாட்டுக்கான நிதிக்காகவா இல்லை உங்கள் குடும்ப உறுப்பினர் நிதிக்காகவா என்று மக்கள் கேள்வி எழுப்புகிறார்கள். அதற்கு உண்மை பதில் என்ன என்றும் அவர் கேள்வியாக முன்வைத்திருக்கிறார். ஏதோ டெல்லிக்கு போய் பல ஆயிரம் கோடி தமிழ்நாட்டிற்காக நிதியை கையோடு கொண்டு வந்த ரேஞ்சுக்கு பில்டப் செய்கிறீர்களே என்று மிகப்பெரிய ஒரு குற்றச்சாட்டை முன்வைத்திருக்கிறார். உங்கள் குடும்பம் கொள்ளையெடுத்த பல ஆயிரம் கோடி ரூபாய்களை அதன் பின்னணியில் உள்ள நிதிகளையும் அவர்களுக்கு துணையான தம்பிகளையும் காப்பாற்றி விடலாம் என்ற நப்பாசையில் தானே பயந்து நடுங்கி டெல்லிக்கு ஓடோடி சென்றீர்கள், அதுவும் மண்ணோட மண்ணாகி போனதாமே என்று முதலமைச்சரை நோக்கி எதிர்க்கட்சி தலைவர் அதிமுக பொதுச் செயலாளர் கேள்வி எழுப்பியிருக்கிறார். பின்னால் சட்டை கிழிந்தாலும் முன்னால் மேக்கப் களையாமல் மிஷன் சக்சஸ் என்று உங்கள் கூவலுக்கு பின்னால் உங்கள் மிஷன் ஃபெயிலியரான கண்ணீர் நன்றாக புரிகிறது. ஆழ்ந்த அனுதாபங்கள். முன்னாள் சட்டையை கிழித்து கொண்டு வந்திருந்தால் நோஸ்டாலஜிக்காக இருந்திருக்கும் அப்படின்றத சொல்றாரு. எதிர்க்கட்சி தலைவராக இருக்கும் பொழுது தற்போதைய முதலமைச்சர் சட்டப்பேரவையில் நடந்த நிகழ்வை சுட்டிக்காட்டி எதிர்க்கட்சி தலைவர் இப்படி ஒரு குற்றச்சாட்டை வைத்திருக்கிறார். அப்புறம் எதிர்க்கட்சி தலைவராக நான் எங்கு எப்படி செல்கிறேன் என்று கண்காணிக்கும் செலவிடும் நேரத்தை தாங்கள் அவல ஆட்சியில் நடக்கும் குற்றங்களை தடுப்பதில் செலுத்தி இருக்கலாம் என்பதையும் அவர் குற்றச்சாட்டாக வைத்திருக்கிறார். மாறாக உங்கள் வீட்டு தம்பி ஆவதற்கு முன் ரித்தீஷ் யார் என்று அவர் கேட்டிருக்கிறார். அவரிடம் என்ன சொத்துக்கள் இருந்தது, என்ன தொழில் செய்தார், எவ்வளவு லாபம் பார்த்தார், இன்று ரித்தீஷ் மற்றும் அவரை சார்ந்தவரை சொத்து மதிப்பு என்ன, எத்தனை கம்பெனிகள் வைத்துள்ளனர், இதையெல்லாம் நேரடியாக பேச நீங்கள் தயாரா? யார் அந்த தம்பி என்பதை மறுபடியும் கேட்கிறேன் என்று அவர் கேள்வி எழுப்பியிருக்கிறார். இத்தனை நாட்கள் உங்கள் அமைச்சர்கள் கதறியது போதாது என்று இப்ப நீங்களும் களத்தில் இறங்கி கதறுவதை நான் மட்டுமல்ல தமிழ்நாடு மக்களும் ரசித்துக் கொண்டுதான் இருக்கிறார்கள் என்பதை முதலமைச்சர் போட்டிருந்த எக்ஸ் பதிவிற்கு டெல்லிக்கு சென்றேன், தமிழ்நாட்டின் உரிமை குரலை எழுப்பினேன் என்பதை முதலமைச்சர் நேற்று எக்ஸ் தளத்தில் பதிவிட்டிருந்தார். அதற்கு அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தற்போது பதில் கூறியிருக்கிறார். விவரங்களுக்கு நன்றி சுபாஷ்.